Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த நான்வெஜ் ரெசிபி பாத்தீங்கன்னா தலக்கறி வறுவல். தலக்கறி அப்படினா கொஞ்சம் எலும்பா இருக்கும் அப்படினு சொல்லுவாங்க. நம்ம கடையில வாங்கும்போதே தலக்கறி அப்படினு கேட்டோம்னா தனியா உங்களுக்கு கறி மட்டும் கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அதை வச்சு தான் நம்ம தலக்கறி வறுவல் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 5 ல இருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1/4 ஸ்பூன், பட்டை 1, கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தலக்கறியை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா இதை கலந்து விட்டுருங்க. வெங்காயம் தலக்கறி சேர்ந்து நல்லா இது வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம தக்காளி 2 பழத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துடுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, அடுத்தது தலக்கறி இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தனி மிளகாய் தூளும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதோட சேர்த்துக்கிறேன். இது நல்ல கலராகவும் உங்களுக்கு டேஸ்ட்டு கூடவும் இருக்கும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டாச்சு. இந்த தலக்கறி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவு. இதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் தண்ணி அளவை கூடவோ குறைச்சிக்கவோ செய்யுங்க. இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. நான் குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சிடுறேன். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. குக்கரில் ப்ரெஷரும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கறி நல்லா வெந்திருக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணியும் இருக்குது. இதை நம்ம ஒரு கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துடலாம். மிளகுத்தூள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மண்கடாயில் செய்கிறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய தலக்கறி வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.